வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. நான் எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்? இப்படி எனக்கு அழகான முறையில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி அவமானப்படுத்தலாம். ஜெர்மனியில் இருந்தபடி தனக்கு தெரியாமல் வழக்கு தொடுத்து பிறக்காத குழந்தையை பிறந்ததாக கூறி விவாகரத்து வாங்கிவிட்டதாக கணவர் மீது புகார் கூறி தக்கலையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். என்னோட பேர் ரெனி. எனக்கும் என் ஹஸ்பண்ட் சுஜித்துக்கும் 29/12/2014 வந்து மேரேஜ் ஆகுது. நாங்கள் 2 பேரும் ஜெர்மனியில் இருந்தோம். குழந்தை ஜெர்மனியில் பிறக்கிறா. என்னோட ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் எடுக்கிறாங்க. எனக்கும் தெரியாது, என் கையெழுத்தும் வாங்கல. எனக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் அதை செல்லாதுன்னு சொல்லி இவ்வளோ நாள் போராடி பார்த்துட்டேன். கடைசியா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து நான் வந்து மார்ச் மாசம் வந்து குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொடுக்குற எல்லா கம்ப்ளைண்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து தகாத முறையில வந்து 2 குழந்தை, 2வது ஒரு குழந்தை பிறந்ததாட்டு தான் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அப்படி நடக்க முடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி டேட் கொடுத்துருக்காங்கன்னா 15/10/2015 வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கணும். 24/11/2015 தகாத முறையில இன்னொரு குழந்தை பிறந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அந்த குழந்தைய பார்த்ததாட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை கிளைம் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை ஒரு கான்ஸ்டபிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் கலெக்டர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது நிற்கிறாங்க. எனக்கு குழந்தைக்கு ஒரு இந்தியன்ல ஒரு அதிகாரம் கூட இல்லை. நாங்க இருக்கிறது இல்லாதது ஒண்ணுதான். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு தர்ற வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.